அனைவருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் காய்கறி செடிகளும் வைக்கிறோம், பூச்செடிகளும் வைக்கிறோம். காய்கறி செடிகள் நமக்கு பயன்படுது. பூச்செடிகளால் பயன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பூச்செடிகளின் படைப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதில் இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பற்றி பார்க்கலாம். செம்பருத்தியோட இலை பூ ரெண்டுமே பயன்படுகிறது. நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும் அழகிற்காகவும் பயன்படுகிறது. நம்மள நிறைய பேருக்கு லெமன் டீ, க்ரீன் டீ, புதினா டீ இப்படி தான் தெரியும். செம்பருத்தி பூ நம்ம அதிகம் குடிக்கிறது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் செம்பருத்தி பூவை டீயாக போட்டு குடிக்கிறாங்க. எல்லா விதமான சத்துக்களும் இந்த செம்பருத்தி பூவில் இருக்குது. முக்கியமாக கொழுப்பை குறைக்கக்கூடிய சக்தி இந்த செம்பருத்தி பூவுக்கு இருக்குது. குளுக்கோஸை குறைக்கக்கூடிய சக்தி செம்பருத்தி பூவில் இருக்குது. சுகர் நோய், ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த டீயை அடிக்கடி எடுத்து வந்தாங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷாம்பு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, அந்த செம்பருத்தி இலையை பேஸ் பண்ணி நிறையவே செய்கிறாங்க. இப்போது நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையை அரைச்சி அப்படியே தலையில் ஊற வச்சு குளிப்பாங்க. நாம் என்ன பண்ணோம், இதெல்லாம் தலையில் பூசுனா ஐயோ பார்க்கவே அசிங்கமாக இருக்குது, நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு ஷாம்புக்கு மாறினோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் அம்மாவோட முடி நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு முடி நிறையவே கொட்டி போச்சு. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மீண்டும் இப்போது பழையபடி அம்மா அப்பா பேச்சை கேட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ சேர்த்து ஹேர் பேக் போட்டு குளித்தாலும் நல்லாயிருக்கு. இதையே எண்ணெயாக காய்ச்சி தேய்ச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாவே ஹேர் ஃபால் குறையுது. முடி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எப்போவுமே நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண இரும்பு கடாய் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இரும்பு கடாயில் பண்ணும்போது அந்த இரும்பு சத்தும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலே இந்த மாதிரி ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி வந்தோன்னா பிற்காலத்தில் அவங்க முடி உதிர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஆளாக மாட்டாங்க. நம்ம தோட்டத்து ஃப்ரெஷ்ஷான பூக்கள், ஃப்ரெஷ்ஷான இலைகளை எடுத்தாச்சு. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதுவும் நம்ம தோட்டத்து கருவேப்பிலை தான். ஒரு நாள் முன்னாடியே கழுவி தண்ணி இல்லாமல் காய வச்சாச்சு. இலைகளை எண்ணெயில் அப்படியே போடாமல் அரைச்சிக்கிட்டு சேர்த்தோன்னா அதோட எசன்ஸு நல்லாவே இறங்கிடும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தியை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஷாம்பு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு மேலே இருக்குது. ஆயில் பார்த்தீங்கன்னா 100 ml 300, 400, 500 கூட விற்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாம் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், வரவேற்கலாம். ஆனால் இந்த பொருட்களை மார்க்கெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிக விலையாக இருக்குது. எல்லாராலையும் இவ்வளோ காசு கொடுத்து இந்த மாதிரி ஆயில், ஷாம்பு வாங்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எல்லாராலையுமே ஒரு செம்பருத்தி செடியாவது வளர்க்க முடியும். ஒரு செடி வளர்த்தாலே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கிடைக்கும். செம்பருத்தி பூக்களை காய வச்சு செம்பருத்தி பூ பொடி கூட நமக்கு கிடைக்குது. இப்போது நம்ம கேசரி போன்ற சில உணவு வகைகள் செய்யும்போது ஃபுட் கலர் சேர்ப்போம் இல்லையா, இந்த செம்பருத்தியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோன்னா ஃபுல்லாக ரெட் கலர் கிடச்சிரும். அதை கூட நாம் ஃபுட் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைகளை 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பூக்களில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியை மட்டும் நீக்கிக்கிட்டு எல்லா பூவையும் போட்டு ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது. இந்த செம்பருத்தி பூக்களை ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. எக்ஸஸாக பூக்கள் இருந்துச்சுன்னா ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா அது காஞ்சிடும். காஞ்ச அப்புறம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா பல வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. எப்போ நமக்கு தேவையோ அப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலரெல்லாம் இறங்கி வந்துடும். அதை அரைச்சி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூவையும் சேர்த்து ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த 3 ஐட்டம் எண்ணெய் காய்ச்ச போதுமான, என்னை பொறுத்த வரைக்கும் போதும். ஒரே ஆயிலில் பல வகையான பொருட்களை போட்டு எதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. அதே நேரம் ஒவ்வொரு மாதமும் விதவிதமான ஆயில் காய்ச்சலாம். இந்த மாதம் நம்ம செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை போட்டோன்னா மறுமாதம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ தான் அந்த பொருட்களுடைய தன்மை மாறும், முழுசாக நமக்கு பலன் கிடைக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நம்ம ஹேர் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் இப்போ 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெய்னு கடையில் விற்பாங்க இல்லையா, அந்த எண்ணெய் தான். டேரெக்டாக செக்கில் போய் வாங்கின எண்ணெய் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்னா நம்ம பக்கத்தில் நின்று செஞ்சுருப்போம், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்னு கடையில் வாங்கும்போது கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் அதில்.
ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண ஆயில் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அது கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே கொதிச்சிடும். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஏன் சொல்கிறேன்னா, கொதிக்கிற ஆயிலில் நாம் இந்த இலைகளை போடும்போது அந்த இலை ஃப்ரை தான் ஆகும். அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் இறங்காது. ஒரு 2 மினிட்ஸ் ஆன அப்புறம் நாம் இதை போட்டுக்கலாம். ஒரே அடியாக மொத்தமாக கொட்டணும் அப்படின்னா நல்ல நிறைய எண்ணெயெல்லாம் கீழே கொட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்ட உடனே நல்ல நிறையா பொங்கும். சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. நுரை அடங்கின உடனே அடுத்த ஸ்பூன் போட்டுக்கலாம். நிறைய பேர் நல்லா தான் ஆயில் காய்ச்சி தேய்க்கிறேன், ஆனால் கூட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் தெரியுமா? ரொம்ப எல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. எண்ணெய் தீஞ்சு போயிடக்கூடாது. தீஞ்ச எண்ணெய் தேய்ச்சாலும் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் மீண்டும் பிரச்சனைகள் தான் ஸ்டார்ட் ஆகும். ஹேர் ஃபால் இன்னும் அதிகமாயிரும். அரைச்ச விழுது போட்ட அப்புறமா 2 மினிட்ஸ் மட்டும் நாம் அடுப்பை சிம்மில் வச்சுருந்தா போதும். இது கூட எதுக்காக அப்படின்னா, சீக்கிரமாக எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கதான். இல்லாட்டா சீக்கிரமாக சிக்கு வாசனை வந்துடும். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் நம்ம அடுப்பில் இருக்குது. ரொம்ப நாளெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. 1 மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிடும். கறிவேப்பிலையும் செம்பருத்தியும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா நம்ம முடியை நரமுடி வராமல் டார்க்காக மெயின்டைன் பண்ணும். மேபி நமக்கு செம்பட்டை முடி இருந்தால் கூட அதை கருப்பாக மாற்றி கொடுத்துரும். எனக்கு முடி நிறைய கிடையவே கிடையாது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இருந்துச்சு நிறைய முடி. அதன் பிறகு ஒரு 15 வருடமாக ஹேர் ஃபால். இதுக்காக நான் போகாத டாக்டர்ஸே கிடையாது. பணம் தான் காலியாச்சே தவிர எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. சில மெடிசின்ஸு ஹேர் க்ரோத் கொடுக்குது, ஆனால் மெடிசனை ஸ்டாப் பண்ண உடனே மீண்டும் ஹேர் ஃபால் ஆயிரும். இப்போ ரீசெண்டாக 7 or 8 மந்த்ஸாக தான் நான் நேச்சுரல் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. முடி ரொம்ப டார்க்காக இருக்குது. ஹேர் ஃபால் நிறையவே குறைஞ்சிருக்கு. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முடி வளருதோ இல்லையோ, அந்த ஹேர் கொட்டுறது ஸ்டாப் ஆனாலே பெரிய விஷயம். உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூக்கள் அதிகமாக பூத்துச்சுன்னா பூக்கள் எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை காய வச்சு தலைக்கு குளிக்கும்போது ஹேர் பேக்காவோ இல்லை இது மாதிரி ஆயிலாவோ ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டை சுற்றி இடம் இருந்தால் தான் செம்பருத்தி செடி வளர்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. மாடியில் கூட வளர்க்கலாம். தரையில் வளர்த்தா மரமாக வளரும், மாடியில் வளர்த்தா செடியாக வளரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவோ எல்லாத்துலேயும் ஒன்று தான். நம்மால் முடிந்த அளவு இயற்கை பொருட்களை இயற்கையாக பயன்படுத்துவோம். நோய் இல்லாமல் இன்பமாய் வாழ்வோம். நன்றி.